நாளைக்கு சண்டே சிக்கன் வாங்கினா இந்த சிம்பிளான சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இது செய்கிறதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துட்டு வதக்கிட்டு இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு அரை முடி தேங்காய், ஒரு 10 முந்திரி சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஓல் கரம் மசாலா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன், 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கறியை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டைமில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல் தான். சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு வந்து குழம்புல நல்லா வெந்து சாப்பிடும்போது இப்போ நம்ம அரைச்சி இந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு லாஸ்ட்டாக மூட போகும்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து மூடி போட்டு கரெக்டாக ஒரு 2 விசில் விட்டு மட்டும் எடுங்க. குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம், தோசை எல்லாத்துக்கூடையுமே சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.